சாப்டர் 4. ரித்தீஷ் பேச்சு சாமர்த்தியம் இருக்கும் ஆள் என்பதால் பாரியிடம் தனது திட்டத்தை சதுரங்க வேட்டை நட்டி போல பாதி உண்மை பாதி பொய் கலந்து பாரிக்கு சந்தேகம் ஏதும் வராமல் அந்த திட்டத்தை முழுமையாக நம்பும் அளவுக்கு கூறினான். ரித்தீஷ் பாரியிடம், பாரி, இப்போ நான் புது வேலையில சேர்ந்திருக்கேன். இதுலயும் எனக்கு சம்பளம் மற்றும் இன்சென்டிவ் உண்டு. எனது சம்பளம் மற்றும் இன்சென்டிவ் இரண்டும் சேர்த்தால் இன்கம் டாக்ஸ் லேபில் 30% வரி கட்டும் நபராக மாறிவிடுகிறேன். வரி நேர்மையாக கட்டுவதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. உனக்குதான் தெரியுமே நான் நேர்மையாக வருமான வரி செலுத்தும் ஆள் என்று. ஆனாலும் நான் பல காலம் வேலையின்றி பணத்திற்கு மிகுந்த கஷ்டப்பட்டு பிறகு எனக்கு இப்போது பணம் கிடைக்கிறது. கஷ்டப்பட்ட காலத்தில் உதவியவர்களுக்கு கைமாறு செய்ய வேண்டிய தருணம் இது. வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்ட போது எனக்கு உதவி எனது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் கிடைத்தது. இப்போது வருமானம் வரும் காலத்தில் அதை அப்படியே அரசாங்கத்திற்கு கொடுக்க எனக்கு மனம் இல்லை. சில காலம் எனக்கு உதவி செய்தவர்களுக்கு கைமாறு செய்துவிட்டு திரும்பவும் நேர்மையாக வரி செலுத்தலாம் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு பாரி, நீ சொல்வதும் சரிதான் ரித்தீஷ் என்றான். உடனே ரித்தீஷ், அதனால் பாரி, எனக்கு நீ ஒரு உதவி செய்தாக வேண்டும் என்றான். பாரி அதற்கு முடிஞ்சால் செய்கிறேன் என்றான். ரித்தீஷ் இப்படி கூறினான். பாரி, உனக்கே தெரியும் கார்ப்பரேட் பிக்ஸ்டு டெபாசிட்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கார்ப்பரேட் பிக்ஸ்டு டெபாசிட் என்பது கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் நிறுவனத்திற்கு முதலீடு திரட்டும் முறைகளில் ஒன்று. வங்கிகளில் பிக்ஸ்டு டெபாசிட் செய்வது போல அந்த நிறுவனங்களில் டெபாசிட் செய்தால் டெபாசிட்டின் முதிர்ச்சி காலத்தில் வட்டியுடன் அந்த பணத்தை திரும்ப கொடுத்து விடுவார்கள். வேறு ஒருவர் கூட அவர்களது வங்கி கணக்கு மூலமாக நமது பெயரில் கார்ப்பரேட் பிக்ஸ்டு டெபாசிட் செய்ய முடியும். டெபாசிட் பீரியட் முடிந்தவுடன் அந்த டெபாசிட் பணம் முழுவதும் வட்டியுடன் நமது வங்கி கணக்கிற்கு வந்துவிடும். நான் ஏற்கனவே 10% வரை வட்டி கொடுக்கும் கார்ப்பரேட் பிக்ஸ்டு டெபாசிட்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். கொஞ்சம் பணம் நான் உன் கம்பெனி அக்கௌண்ட்ல போடுறேன். பின் அதை கார்ப்பரேட் பிக்ஸ்டு டெபாசிட் செய்ய உனது கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து நேரடியாக என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெபாசிட் பெறும் அந்த நிறுவனத்திற்கு எனது பெயரில் கார்ப்பரேட் பிக்ஸ்டு டெபாசிட் செய்துவிடு என்றார். அதற்கு பாரி சிறிது லாப கணக்கு போட்டான். எனது நிறுவன கணக்கிலிருந்து கார்ப்பரேட் பிக்ஸ்டு டெபாசிட் செய்தால் எனது நிறுவன கணக்குப்படி இந்த கார்ப்பரேட் பிக்ஸ்டு டெபாசிட் எனது நிறுவனத்தின் சொத்து பட்டியலில் சேரும். இதனால் எனது நிறுவனத்தின் சொத்து மதிப்பு உயரும். அதே நேரம் நான் ரித்தீஷின் பெயரில் தான் அந்த டெபாசிட் செய்ய போகிறேன். எனவே அந்த கார்ப்பரேட் பிக்ஸ்டு டெபாசிட் பெறும் நிறுவனத்தை பொறுத்தவரை ரித்தீஷ் தான் டெபாசிட் ஹோல்டர். அதனால் அந்த பணம் அங்கு ரித்தீஷின் பெயரில் தான் இருக்கும். இதனால் இருவருக்கும் லாபம்தான் என்று நினைத்தான். அதனால் ரித்தீஷின் யோசனைக்கு ஒத்துக்கொண்டான் பாரி. 10 லட்சம் பணத்தை பாரியின் நிறுவன கணக்கிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக கேஷ் டெபாசிட் மெஷின் மூலம் வெவ்வேறு இடங்களிலிருந்து செலுத்தினான் ரித்தீஷ். இதற்காக பக்கத்து மாநிலத்திற்கே சென்று இந்த செயலை செய்தான். ரித்தீஷ் இதை தானே செய்தான். இந்த ரகசியத்தை தன்னை தவிர மற்றொரு நபருக்கு தெரியாமல் பார்த்து கொண்டான். வெவ்வேறு நிறுவனங்களில் தனது பெயரில் கார்ப்பரேட் பிக்ஸ்டு டெபாசிட் செய்தான் ரித்தீஷ். அடுத்தது சவரன் தங்க பத்திரங்கள் பக்கம் தனது கவனத்தை திருப்பினான் ரித்தீஷ். மத்திய வங்கி அளிக்கும் தங்க பத்திரங்களை வாங்கியவர்கள் அதன் முதிர்ச்சி காலத்திற்கு முன்பே அவசர தேவைக்காக சந்தை விலையை விட குறைந்த விலைக்கு விற்க முன்வருவர். அதை தேசிய பங்கு சந்தையில் 2ஆம் கட்ட சந்தையில் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் தங்கத்தின் உண்மையான சந்தை விலையை விட மிக குறைந்த விலைக்கு விற்கப்படும் 50 பத்திரங்களை தேர்ந்தெடுத்தான் ரித்தீஷ். கார்ப்பரேட் பிக்ஸ்டு டெபாசிட் போலவே தங்க பத்திரங்களை வாங்குவதற்கும் தனது வங்கி கணக்கின் மூலம்தான் பணம் செலுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் பங்குகளை வாங்குவதற்கு அந்த குறிப்பிட்ட நபரின் வங்கி கணக்கில் இருந்துதான் பணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது. ஆனால் சவரன் தங்க பத்திரங்களை வாங்குவதற்கோ
கார்ப்பரேட் பிக்ஸ்டு டெபாசிட் செய்வதற்கோ இத்தகைய கட்டுப்பாடு இல்லை. தனக்காக வேறு ஒருவர் கூட அவரது வங்கி கணக்கிலிருந்து செலுத்த முடியும். தங்க பத்திரங்களை வாங்குவதற்கு வேறு ஒரு நண்பனை அழைக்க திட்டமிட்டிருந்தான் ரித்தீஷ். அதற்காக அவன் தேர்ந்தெடுத்த நண்பன் தான் சுக்ரன். சுக்ரன் ரித்தீஷுக்கு மிகவும் நெருக்கமான மற்றும் நம்பிக்கையான நண்பன். சுக்ரன் பாரிக்கு அப்படியே நேர் எதிர் குணத்தை கொண்டவன். ரித்தீஷின் மேல் அளவு கடந்த நம்பிக்கையும் மரியாதையும் கொண்டிருப்பவன். ரித்தீஷின் வழிகாட்டுதல்களை கேட்டு பெறுபவன். தனக்கென்று ஒரு குரு வேண்டும் என்று நினைப்பவன். அவனது ஆன்மீக குரு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதை ரித்தீஷிடம் கேட்டு தெளிவு பெறும் அளவுக்கு அவனது குருவின் மீதும் ரித்தீஷின் மீதும் மிகுந்த நம்பிக்கை கொண்டவன். எனினும் அவனுக்கு செயல்பட வேண்டும் என்ற உத்வேகம் மிகவும் குறைவு. தனக்கு 6 கோடி பணம் கிடைத்ததையும் அது ஒரு ஆளுங்கட்சி அமைச்சராக இருப்பவரின் பணமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்ற விஷயத்தை தன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாமல் மெயின்டைன் செய்ய நினைத்தான் ரித்தீஷ். அதன்படி சுக்கிரனிடம் கூட கூற ரித்தீஷ் தயாராக இல்லை. அதன்படி தான் தேசிய பங்கு பரிவர்த்தனை சந்தையின் இணைய தளத்திலிருந்து சவரன் தங்க பத்திரங்களை முதிர்ச்சி அடையும் முன் விற்ற பட்டியலையும் அதன் விலையையும் டவுன்லோட் செய்தான். பின்பு சுக்கிரனை அழைத்து தனக்கு சம்பளத்தை கொடுக்கும் போதே அதற்கான வருமான வரியை பிடித்து கொண்டு கொடுப்பதையும், மேலும் அந்த சம்பளத்தை தங்கத்தில் முதலீடு செய்யும் போது மீண்டும் ஒருமுறை வரி செலுத்த வேண்டியது வரும் என்பதையும் குறிப்பிட்டான். அதனால்தான் சுக்கிரனின் வங்கி கணக்கில் பணம் செலுத்தி அதன் மூலம் தங்கப்பத்திரம் வாங்க அனுமதி தர முடியுமா என்று கேட்டான். அதற்கு சுக்கிரன் ஒத்துக்கொண்டான். மேலும் முழு பணத்திற்கும் சுக்கிரனின் கணக்கையே பயன்படுத்தினால் சுக்கிரனும் வரி மேடையின் மீது வர வேண்டியது வரும். அதனால் வரி மேடைக்கு வர தேவையில்லாத அளவுக்கு மட்டும் சுக்கிரனின் வங்கி கணக்கை உபயோகப்படுத்தலாம். மேலும் உள்ள பணத்திற்கு சுக்கிரனின் நண்பர்களின் உதவியை நாடலாம் என்று கூறினான் ரித்தீஷ். சுக்கிரனின் நண்பர்களிடமும் அதே விஷயத்தை கூறினான். அதாவது தனக்கு வருமான வரி கட்டுவதில் தயக்கமில்லை என்பதையும், தான் கஷ்டத்தில் இருந்தபோது நண்பர்கள் உறவினர்களின் உதவியை பெற்றுக்கொண்டு பணம் கிடைத்தவுடன் அதில் 30% அப்படியே அரசாங்கத்திற்கு கொடுக்க மனம் இல்லை, அதை தனக்கு உதவி செய்தவர்களுக்கு கொடுக்கலாம் என்று தான் நினைப்பதையும் கூறினான். சுக்கிரனின் நண்பர்கள் ராஜதுரை, ஜெர்ரி, பிரபாகரன் என அனைவருக்குமே அது சரியான காரணமாகப்பட்டது. இந்த உதவிக்கு பிரதி உதவி அவர்களுக்கும் கிடைக்கும் என்று உறுதியளித்தான். இவ்வாறு 50 தங்க பத்திரங்களை வாங்கும் பணி இனிதே முடிந்தது. இந்த தங்க பத்திரம் முதிர்ச்சி அடையும் போது அப்போதைய தங்கத்தின் விலைக்கு இந்த பத்திரம் மத்திய வங்கியால் திரும்ப பெறப்படும். மேலும் இந்த தங்க பத்திரத்தை வைத்துள்ளவர்களுக்கு வருடம் 2.5% வட்டியும் கிடைக்கும். இதன் மூலம் ரித்தீஷுக்கு ஆண்டுக்கு 40,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். அந்த பணத்தை டாடா தகவல் தொழில்நுட்ப பரஸ்பர நிதியில் முதலீடு செய்யும் வண்ணம் தானியங்கி ஆணை பிறப்பித்தான். ஒரு தனியார் பேருந்தின் ஒவ்வொரு அங்குலமும் பயணிகளால் நிரப்பப்படுவது போல இந்த 6 கோடியின் ஒவ்வொரு ரூபாயும் 100 ரூபாயை விளைவிக்கும்படி விதைக்க திட்டமிட்டான் ரித்தீஷ். சுலபமாக புரியும்படி கூறினால், இந்த 6 கோடி ரூபாயை நெல்மணிகளாக கருதினால், இந்த நெல்மணிகளை இப்போதே சமைத்து சாப்பிடாமல் இந்த நெல்மணிகளை விதை நெல்லாக விதைத்து அதன் மூலம் பெரும் அறுவடையை செய்யவிருந்தான் ரித்தீஷ். அடுத்ததாக அவன் சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் பந்தயம் கட்ட தீர்மானித்தான். உண்மையில் அது அவனுக்கு மிகுந்த சவாலான செயல். இத்தகைய சூழ்நிலையில் இத்தகைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் பந்தயம் கட்டுவதில் வல்லவர் ஒருவரின் ஆலோசனையை பெற தீர்மானித்தான். நம் கண்முன்னே தெரியும் சாதனையாளர்களுக்கு பின்னால் கண்ணுக்கு தெரியாத ஆசான் ஒருவர் உள்ளார். ஒவ்வொரு வெற்றி பெறும் அரசியல்வாதிக்கு பின்னாலும் கவிந்திரன் சாமித்துரை, அனில் பாண்டே, சோம ராமசாமி மற்றும் ஷியாம் சசேனா போன்ற அரசியல் ஆலோசகர்கள் ஆதிகாலம் முதல் இருந்து கொண்டேதான் இருக்கின்றனர்.
இத்தகைய ஆலோசகர்கள் சாமானிய மக்கள் கண்களுக்கு புலப்படுவதில்லை. உண்மையில் வெற்றி பெற போகிறவர்கள் முதலில் தேர்ந்தெடுப்பது தனது ஆலோசகரைத்தான். இதே போல வணிகத்தில் வெற்றி பெறுபவர்கள் தங்களுக்கென்று ஆலோசகரை வைத்திருக்கின்றனர். அதே போல நிதி ஆலோசகரை சந்திக்க நினைத்தான் ரித்தீஷ். உண்மையில் ரித்தீஷ் நிதி மேலாண்மை தானே தொழிலாக செய்து கொண்டிருந்தான். இப்போது எதனால் அவனுக்கே ஒரு ஆலோசகர் தேவைப்படுகிறார் என்று நினைக்க கூடும். மௌனகுரு, தாமோதரதாஸ், விஜயலலிதா போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் அரசியலில் ஆழ்ந்த ஞானம் உள்ளவர்கள்தான். அவர்களுக்கு தெரியாத அரசியல் இல்லை. எனினும் அவர்கள் அரசியல் ஆலோசகர்களை கலந்து ஆலோசிப்பது உண்டு. அதே போல தனக்கு தெரிந்தாலும் கூடுதலாக ஒரு ஆலோசகரை சந்திக்க நினைத்தான் ரித்தீஷ். ஒத்திசைவு கோட்பாட்டை பற்றி பின்னர் விளக்குவதாக முன்பு ஒரு அத்தியாயத்தில் கூறியிருந்தேன் அல்லவா? அதற்கான நேரம் இது. நாம் ஏதேனும் ஒரு பாட்டை மனதில் பாடிக்கொண்டிருப்போம். அதை வாய்விட்டு கூட பாடியிருக்க மாட்டோம். அதே பாடலை நமது பக்கத்தில் இருப்பவர் பாடத் தொடங்குவார். அல்லது டிவி அல்லது ரேடியோ போன்ற சாதனங்களில் ஒலிபரப்பாகும். இது ஒத்திசைவால் தான் ஏற்படுகிறது. இது சம்பந்தமான விஞ்ஞான ஆராய்ச்சிகள் இணையத்தில் கிடைக்கும். எனினும் இதை நாம் அனைவரும் ஒரு முறையாவது அனுபவப்பட்டிருப்போம். இத்தகைய ஒத்திசைவு கோட்பாட்டினால்தான் ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் ஒன்றிணைகின்றனர். ஒத்த சிந்தனை உள்ளவர்களை தன்பால் ஈர்க்கவும் அல்லது வேறு ஒருவரின் சிந்தனையோடு நாம் ஒத்து போவதால் அவர்பால் நாம் ஈர்க்கப்படுவதும் இந்த ஒத்திசைவால்தான். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த ஒரே சிந்தனை கொண்ட இருவரை இந்த ஒத்திசைவு பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி இணைத்து வைக்கிறது. இது அனைவரது வாழ்க்கையிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. நாம் சந்திக்கும் நபரோ அல்லது நம்மை சந்திக்கும் நபரோ இந்த ஒத்திசைவை மிக குறைந்த அளவாவது கொண்டிருப்பதால் தான். இந்த ஒத்திசைவு மூலம் ரித்தீஷுக்கான ஆலோசகர் அவனுக்கு கிடைப்பாரா? அமைச்சரின் ஒத்திசைவு அவரை ரித்தீஷிடம் கொண்டு சேர்க்குமா? இத்தகைய ஒத்திசைவு ரித்தீஷின் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.